Hello friends, welcome to my channel with Learn With Me Academy by Aishwarya. இன்னைக்கு நம்ம ஃபைனல் சாப்டர் பர்சனல் செல்லிங்ல நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம ஒன் பை ஒன் பார்த்தரலாம். சேல்ஸ் ரிப்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சேல்ஸை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து 4th சாப்டர் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ 5th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பண்ண போறிய ரிப்போர்ட்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், விச் இட் இஸ் ஃபினான்ஷியலி அட்டாச்சு வித் த பர்சனல் செல்லிங் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் வியூவாக இருக்குங்காக தான் இந்த மீனிங் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பிக்கிறேன். வாங்க நம்ம டாபிக் உள்ள போயலாம். சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டாக்குமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சன் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் எது எது இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆக்டிவிட்டியோட ரிப்போர்ட்டு, சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸு, கஸ்டமரோட ரிப்போர்ட்டு, ஆர்டர் எவ்வளோ வந்துச்சு அதோட ரிப்போர்ட்டு, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அதோட மார்க்கெட் கண்டிஷனோட ரிப்போர்ட்டு, எந்தெந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக சேல்ஸ் பர்சன் வந்து வச்சுருப்பாங்க டியூரிங் த என்டையர் பீரியடு. இதில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும் சேல்ஸ் ரிப்போர்ட்டில், எது எதெல்லாம் கன்சிடர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீட்டெயிலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டி ஆஃப் சேல் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், சோல்டு ஆகிருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் யார், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னது, அவங்க என்ன மாதிரியான பொருளை வாங்கினாங்க அப்படின்ற கஸ்டமரோட டீட்டெயில்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன வாங்கினாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டு, ஆர்டர் ரிசீவ்டு ஒரு நியூ ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதோட ரிப்போர்ட்டு, எந்த ஆர்டர் ரொம்ப ரிப்பீட்டடாக போயிருக்குது அந்த ஆர்டர் ரிப்போர்ட்டை வந்து இந்த ஆர்டர்டு ரிசீவ்டு ரிப்போர்ட்டில் வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிஷன், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ எப்படி ட்ரெண்டில் இருக்குது, கஸ்டமர் எதை வந்து விரும்பி வாங்குறாங்கன்ற டீட்டெயில் ஃபுல்லாமே மார்க்கெட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. காம்படிஷன் இன்ஃபர்மேஷன், நம்ம காம்படிட்டர் யார் அவங்களோட இன்ஃபர்மேஷன், அதில் எந்த ப்ராடக்ட் வந்து இப்போ காம்படிஷனாக போயிட்டுருக்குது நம்ம ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ப்ராடக்ட்டுக்கும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் இன்ஃபர்மேஷன் வந்து எழுதியிருப்பாங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு அந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு, எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து சேல்ஸ் ஆக்டிவிட்டி அப்போ வந்து நடந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக எழுதிடணும். அதுக்கப்புறம் சஜஷன், எதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக நம்ம வந்து எழுதியிருக்கிறோம், மார்க்கெட் ஆக்டிவிட்டி இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வந்து எழுதணுமோ அதெல்லாம் சஜஷனை வந்து எழுதியிருப்போம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேல்ஸ் ரிப்போர்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸோட பர்ஃபார்மன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிருக்கோம், மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். ஃபியூச்சர் சேல் பிளான் பண்ணுறதுக்கு இந்த ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளத்தையோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற போது இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம நல்லா சப்போர்ட்டிவோட கைடன்ஸோடய நம்ம வந்து அது இம்ப்ரூவாக கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணலாம் ஈஸியாக, எந்த சேல்ஸ் பர்சன் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க டார்கெட் எல்லாமே இந்த சேல்ஸ் டீட்டெயில்ன்ற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளாரே அடங்கிடும். ஸோ இதெல்லாம் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டன் ரெக்கார்டாக மட்டும்தான் வந்து சேல்ஸ் பர்சன் வச்சுருப்பாங்க. சேல்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வந்து டீட்டெயிலாக வந்து மேனேஜ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் ஆக்டிவிட்டி எப்படி நடந்திருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி நடந்திருக்குதுன்றத ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்டு, இதில் வந்து எவ்வளோ சேல்ஸ் நம்ம நடந்திருக்கிறோம், ஆர்டர் எவ்வளோ வந்து ரிசீவ் ஆயிருக்குது, எவ்வளோ கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கான்டாக்ட் வச்சிருக்கிறோம் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது, அதே மாதிரி சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கால் ரிப்போர்ட்டு, எவ்வளோ விசிட்டர்ஸ் நம்ம வந்து ரெக்கார்டில் நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கால் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் கஸ்டமர்கிட்ட பேசியிருக்காங்கன்ற ரிப்போர்ட் எல்லாமே கால் ரிப்போர்ட்குள்ளார வந்துடும். எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்குதுன்னா ஒரு சேல்ஸ் பர்சன் அந்த சேல்ஸ் ஆக்டிவிட்டி நடந்திருக்கும் பொழுது அந்த டீட்டெயிலை எல்லாத்தையுமே
எக்ஸ்பென்சஸை வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பை த சேல்ஸ் பர்சன் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஆர்டர் ஃபார்ம், ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு டீட்டெயிலாக கண்டென்ட்டாக இருக்குது, அதாவது ஒரு கஸ்டமரோட டீட்டெயிலு, அதுக்கப்புறம் ப்ராடக்டோடது, அந்த கஸ்டமர் எந்த ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட் என்னது, அந்த குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காங்க, டெலிவரி டீட்டெயில் எல்லாமே இந்த ஆர்டர் ஃபார்மில் வந்து ஃபுல்லாக மென்ஷன் ஆயிரும். கஸ்டமர் ரெக்கார்டு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹிஸ்ட்ரி என்னது, நம்ம ப்ராடக்ட் வந்து எகெயின் அவங்க வாங்கியிருக்காங்களா, அதேமாதிரி உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம பதிவு பண்ணி வைக்கணும் இந்த கஸ்டமர் ரெக்கார்டில். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்னா என்னதுன்னு பார்ப்பீங்கன்னா, ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து டெய்லியே வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு, கஸ்டமர் எவ்வளோ தடவை நம்மளோடது வந்து விசிட் பண்ணுறாங்க, ஆர்டர் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, எவ்வளோ வந்து எப்படி மார்க்கெட் கண்டிஷன் இப்போ போயிட்டு இருக்குது, கஸ்டமர் எது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, காம்படிட்டர் வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்மளுக்கு எதிராக யார் இருக்கிறா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு புது விஷயம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த டாக்குமெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க. இதனால வந்து என்னென்ன நல்லது இம்பார்ட்டண்ட்டாக வந்து விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, சேல்ஸ் பிளானிங்கை வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது, ஒரு கஸ்டமரோட ரெக்கார்டு டீட்டெயில் அவங்க ப்ராப்பரான அவங்களோட ரெக்கார்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அதையும் நம்மளால இதனால மெயின்டைன் பண்ண முடியுது அண்டர் த ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன். மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்காகவும் இந்த ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து சேல்ஸ் பர்சனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையிலான விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சேல் மேனுவல், அதாவது சேல்ஸ் மேனுவலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கைடாக தான் வச்சுருப்பாங்க, ஹேண்ட் புக்காக வந்து ஆர்கனைசேஷன் சேல்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் வந்து சேல்ஸ் பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணும், ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணும், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்னென்னலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இதை டீட்டெயிலாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆக்டிவிட்டி இன்னும் ஆக்டிவாக பெர்ஃபார்ம் ஆகிறதுக்காக இந்த சேல் மேனுவல் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. கண்டென்ட் ஃபார் த சேல்ஸ் மேனுவ என்னென்னலாம் இருக்கணும், ஒரு சேல்ஸ் மேனுவனா இதில் என்னென்னலாம் வந்து இருக்கணும் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், கம்பெனி எப்போ வந்துச்சு, அதோட ஹிஸ்ட்ரி என்னது, அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது, கம்பெனிக்கான பாலிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷனுக்குள்ளார வந்துடும். இது ஒவ்வொரு சேல்ஸ் மேனுவலும் ஒரு சேல்ஸ் பர்சனும் வந்து அவங்க மனசில் வச்சுருக்கணும். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு ப்ராடக்ட் அந்த கம்பெனியில் இருக்குதுன்னா அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, ப்ரைஸ் என்ன, அது எப்படி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த சேல்ஸ் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கணும். செல்லிங் ப்ரொசீஜர், ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து சேல் பண்ணணும், அதோட டியூரேஷன் எவ்வளோ எடுக்குதுன்ற ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். சேல்ஸ் பாலிசி, இப்போ ஒரு சேல் வந்து நடக்குதுன்னா அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அந்த சேலுக்கான ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, கிரெடிட் கொடுப்பாங்க, கஸ்டமர் சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல. ஸோ இது எல்லாமே உள்ளடங்கிறது இந்த சேல்ஸ் பாலிசிக்குள்ள அடங்குது. சேல்ஸ் டெரிடிட்டி இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு கஸ்டமர் வந்து அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு அவங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெல் நோனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷோரூம் இருக்குதுன்னா அந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே அந்த சேல்ஸ் பர்சன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கொடுக்குற கஸ்டமர் வந்து அந்த சேல்ஸ் பர்சன் நீட்டாக டீல் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து நடக்குதுன்னா அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி டாக்குமெண்ட்டாக வந்து கைட்லைனாக எடுத்துகிட்டு கொண்டு போகணுன்ற முழு இன்ஃபர்மேஷனும் இந்த சேல்ஸ் மேனுவலில் வந்து கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேண்டலிங் த கஸ்டமர் ஆப்ஜெக்டிவ், கஸ்டமரை எந்த நோக்கத்தில் வந்து ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எடுத்து செல்லணும் அப்படின்ற ஃபுல் மெத்தடு, அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸு காம்ப்ளிகேஷனுக்கு எல்லா விதமான ஆன்சர்ஸுமே இதில் வந்து இருக்கும். இதனால வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எதுலாம் வந்து முக்கியத்துவமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பண்ணுற விஷயத்தினால என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனுக்கு ஒரு
ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வந்து கொடுக்க முடியுது. அதே மாதிரி சேல்ஸ் ப்ரொசீஜர் வந்து யூனிஃபார்மாக வந்து நடத்தி கொண்டு போகலாம். எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால சேல்ஸ் பர்சனுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நியூ சேல்ஸ் பர்சன் வராங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் ப்ரொசீஜரில் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கைட்லைன்ஸை எடுத்து நடத்துறதுக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸில் வந்து நடத்தணும்னா, இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த சேல்ஸ் மேன்யூன்றது கண்டிப்பாக வந்து முக்கியத்துவமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குயிக் ரெஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் மேன்யூலேயே நம்ம கொடுத்துறனால நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனுக்கான எந்த விதமான பதட்டமோ இல்லை யார்கிட்ட கேட்கணுன்ற டவுட் வந்து இருக்காது. ஏன்னு சொன்னால் இது மேன்யூலாக அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனே கொடுத்துறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆர்டர் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கார்டு இல்லைன்னா ரிப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து டாக்குமெண்ட்டாக ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிற ஒரு விஷயம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து எந்தெந்த கஸ்டமர் எந்தெந்த ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த ஆர்டர் புக்கில் வந்து இருக்கும். இல்லை என்னெல்லாம் கண்டென்ட் அதுக்குள்ளார என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கில் கஸ்டமர் நேம் அண்ட் அட்ரஸ், கஸ்டமரோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் டேட், எந்த டேட்டில் இந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்ற டேட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராடக்டோட டீட்டெயில், என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நேம் ஆஃப் த ப்ராடக்ட், அதுக்கப்புறம் எத்தனை குவான்டிட்டி, எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட், எத்தனை பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க, டெலிவரி டீட்டெயில், எத்தனை நாளுக்குள்ளார வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க, எந்த பிளேஸில் டெலிவரி பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் டைப் வந்து எந்த விதத்தில் வந்து பண்ணியிருக்காங்க, வெதர் இட் இஸ் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் மோடு, இல்லைன்னா வந்து செக்கில் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில். இதனால என்னென்னலாம் வந்து முக்கியத்துவமாக ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பை த ஆர்டர் புக்கு. இதனால வந்து ஒரு ப்ராப்பரான ரெக்கார்டு கஸ்டமரோட ஆர்டரை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எந்த விதமான மிஸ்டேக் இல்லாமல் ஒரு ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் பிளானிங் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு பொருள் விற்க அந்த பொருள் வந்து தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஹெல்ப்லைனாக இந்த ஆர்டர் புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு சேல்ஸ் ரிப்போர்ட்டோட இன்ஃபர்மேஷன்லேயும் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறனால இது வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ஸ்மூத் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு சேல் ப்ரொமோஷனுக்கும் ஒரு டெலிவரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஆர்டர் புக் தான் வந்து மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கேஷ் டாக்குமெண்ட்டை தான் வந்து பை த சேல்ஸ் டு செல்லர் டு கஸ்டமர் கூட நடக்கிற ஒரு கேஷ் சேல்ஸ் தான் வந்து நம்ம ப்ரூஃபாக காமிக்கிறதா கேஷ் மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் வந்து உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸோட பர்ச்சேஸு, எவ்வளோ அமௌண்ட் வந்து கஸ்டமருக்கு பே பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இந்த கேஷ் மெமோக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த செல்லர், யார் இந்த பொருளை வந்து சேல் பண்ணியிருக்காங்க, அதாவது செல்லர் டீட்டெயில், யார் இந்த பொருள் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஆர்கனைசேஷன், தட் இஸ் அ செல்லர். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் வந்து வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கஸ்டமர் எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண பொருளோட பேர் என்னது, குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் என்னது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கூட்ஸ், எத்தனை பொருள் வந்து வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ ப்ரைஸில் அந்த அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் டோட்டலாக அவங்க அமௌண்ட் பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ, அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் கஸ்டமர் பே பண்ண டேக்ஸ் டீட்டெயில் என்னது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த கேஷ் மெமோக்குள்ளார அடங்கும். இதனால என்னென்ன முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் மெமோனால பர்ச்சேஸ் ப்ரூஃப் வந்து நம்மளால் காமிக்க முடியும், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளால் காமிக்க முடியும். அதே மாதிரி ரெக்கார்ட் ஆஃப் கேஷ் சேல்ஸ் என்னென்ன வந்து நடந்திருக்குதுன்றதை நம்மளால் ஈஸியாக நல்லா புரிஞ்சுக்க முடியும். கேஷ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத எடுத்து காமிக்கிறதுக்கு இந்த கேஷ் மெமோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ரிட்டர்னோ எக்ஸ்சேஞ்சோ பண்ண வராங்கன்னா இந்த கேஷ் மெமோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குது, அதே மாதிரி டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்றத இந்த கேஷ் மெமோ மூலிமா நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம்
டூர் டைரினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் தான் வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு சேல்ஸ் பர்சன் எவ்வளோ வெளியில போய் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து டூர் டைரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டூர் டைரியில என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பிளேஸ் போய் பார்த்துருக்காங்க, கஸ்டமரோட கான்டாக்ட் எவ்வளோ பேர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல போய் ஒர்க்கை போய் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் எவ்வளோ உங்ககிட்ட வாங்கியிருக்கிறாங்க, இதனால எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்துச்சு, சேல்ஸ் ஆக்டிவிட்டி நடந்துச்சா இல்லையா, இந்த ட்ராவல் பண்ணும்போதுன்றது சேல்ஸ் பர்சன்ற எல்லா விஷயத்தையும் இந்த டூர் டைரியில வந்து எழுதியிருப்பாங்க. இந்த டூர் டைரியில என்னென்னலாம் உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் பிளேஸ் விசிட், எந்த டைம்ல போய் பார்த்துருக்குறாங்க, எந்த லொக்கேஷனில் போய் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து கஸ்டமரோட நேமு டீட்டெயில், அந்த ஒன்றா கஸ்டமர் இல்லைன்னா டீலரோட நேமு டீட்டெயிலு, அவங்க கான்டாக்ட் ஃபுல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. பர்பஸ் ஆஃப் விசிட், எதுக்காக போய் விசிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து ரீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் விசிட்டிங்கு ஆர்டர் ரிசீவ்டு, சப்போஸ் அங்கே வந்து டைப் ஆயிடுச்சு, அதாவது டீலிங் நடந்துருச்சுன்னா அந்த ஆர்டர் எவ்வளோ ஆர்டர் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோன்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டு வரணும் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆக்டிவிட்டி எவ்வளோ நடந்திருக்குது, ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு இது பண்ணியிருக்காங்களா, ஏதோ ஒரு மீட்டிங் நடந்திருக்குதா, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்களா, அதுக்கு எவ்வளோ வந்து செலவாயிருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட், இது எல்லாமே நடக்கும்போது ட்ராவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு, எவ்வளோ ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு, அங்கே போய் தங்கி அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு அகாமடேஷனுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதர் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள், அதையும் மீறி என்னென்ன வந்து செலவுகள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் இன்கோடில் வந்து பதிவு பண்ணிப்பாங்க அண்டர் த டூர் டைரி. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அப்சர்வேஷன், எவ்வளோ வந்து ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து இதில் இன்ஃபர்மேஷன் வந்து பதிவு பண்ணுவாங்க. இதனால என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டெய்லி வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேல்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து கரெக்டாக நடக்குதா, அசைன் பண்ணது தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதான் நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளார வந்து உள்ளடங்கிறதுக்காக இந்த டூர் டைரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேல்ஸ் மேனேஜரு மென்டாருக்கு, அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் ஒர்க்கருக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ணி பார்க்குறதுக்கு. இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கிறதுக்கும். இந்த டூர் டைரி மூலியமாக நம்ம நேரடியாக போய் தானே பார்க்குறோம், அப்போ இன்னும் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதோ சேல்ஸ் டூர் ட்ரிப் வந்து போகிறோன்னா இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி நம்ம எக்ஸ்பென்சஸோட ரிப்போர்ட்டை இது மூலியமாகவும் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி அண்ட் பீரியோடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எதாதுன்னு பார்த்தோம்னா டெய்லி ரிப்போர்ட்னா ஒரு சேல்ஸ் பர்சன் டே டு டே என்னென்னலாம் ரிப்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் டேட்டில் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து காமிக்கிறதா இந்த சேல்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து வருது அண்டர் த டெய்லி ரிப்போர்ட்டு. இதில் என்னென்னலாம் உள்ளடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் எவ்வளோ வந்து நடந்திருக்குது, எத்தனை கால்ஸ் மீட்டிங் வந்து ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குது ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக, ப்ராப்ளம் நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கோம், எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த கண்டென்ட்டில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இதனால என்னென்ன முக்கியத்துவமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சேல்ஸ் மேனேஜர் மென்டார் வந்து டெய்லி பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காகவும் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த டெய்லி ரிப்போர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பீரியோடிக்கல் ரிப்போர்ட்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல தான் வந்து இது கண்டிப்பாக நடக்கும். லைக் வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி ஆர் இயர்லி, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா அதாவது இயர்லி ஒன்ஸும் வந்து இந்த பீரியோடிக்கல் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு சேல்ஸ் ஆக்டிவிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை நாளா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த பீரியோடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளார என்னெல்லாம் உள்ளடங்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல் இவங்க எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து இவங்க கிட்ட வந்திருக்குது, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இவங்க கிட்ட எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போயிட்டு இருக்குதுன்றதை இவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, காம்படிட்டரோட இன்ஃபர்மேஷன் இவங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க,
எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் ஆயிருக்கும் இல்லையா? அது எத்தனை வந்து ஒவ்வொரு சேல்ஸ் பெர்சனுக்கு இடையிலயும் வந்து நடக்குது. ப்ராப்ளம் அண்ட் சஜஷன் இவங்க எவ்வளோ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எத்தனை சஜஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இவங்க வந்து மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். ஃபார் த இயர்லி ஃபார் அ வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி ஆர் இயர்லி ரிப்போர்ட்டு. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் எவாலுவேட் பண்ணுவாங்க. சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவராலா எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றது நம்மளால வந்து கவனிக்க முடியும். அதே மாதிரி ஃபியூச்சர் சேல்க்கான ஆக்டிவிட்டி நம்ம இதனால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்லிங்ஸ். ஒரு செல்லிங்கோட ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாரலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரின்சிபல் மாரல் பிரின்சிபலா வந்து இது எடுத்திருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும். ஏன்னு சொன்னா, அவங்க சேல் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஹானஸ்ட், லாயலிட்டி, ஃபேர்னஸா அவங்க இருக்கணும். டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். எப்படி வந்து ஒரு கஸ்டமரை டீல் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் எத்திக்கா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் ஷுட் நாட் யூஸ் த அன்ஃபேர் ஆர் டிஸ்ஹானஸ்ட் மெத்தட் ஆர் டு மேக் அ சேல். அதாவது ஒரு சேலை வந்து நம்ம பண்ணியே தீரணும்காக ஒரு அன்ஃபேரா ஒரு தப்பான விஷயத்துக்குள்ளார நோக்கங்களை கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த மாதிரி நம்ம எந்த விதமான திருட்டுத்தன வேலைகள் பண்ணாம கொஞ்சம் லாயலா ஜென்யூனா நம்ம அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கிறதுக்கு கம்பல்சரி ஒரு எத்திக்கல் செல்லிங் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்குள்ளாரையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹானஸ்டி. ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் அவங்களுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரூவாக இருக்கணும். அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்றது அவங்களுக்குள்ளாரே தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன், எந்த விதமான ஃபால்ஸ் ப்ராமிசஸும் கொடுக்கக்கூடாது கஸ்டமர்கிட்ட. கண்டிப்பாக அது நடக்காது, ஆனால் இது வந்து பண்ணால் நல்லதுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த விதமான பொய்யான இன்ஃபர்மேஷன் வந்து அன்ரியலிஸ்டிக், அது நடக்கவே நடக்காது. பட் அதுமாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸை நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபேர் டீல், எல்லா பேத்துக்கிட்டையுமே உண்மையான விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மட்டும்தான் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையுமே நம்ம வந்து நடந்துக்கணும். எல்லா பேத்தையுமே ஒரே மாதிரி சமமாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். கரெக்ட் த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனும் கிளியராக நம்ம வந்து ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸு, ப்ரைஸு, குவாலிட்டி, அது கூட லிமிட்டேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஜென்யூனாக நம்ம எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்ககிட்ட சொல்லணும். அவாய்டிங் த ஹையர் ப்ரெஷர் செல்லிங். ஒரு கஸ்டமர் ஷுட் நாட் பி ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களை ப்ரெஷரும் பண்ணக்கூடாது அந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து அவாய்டிங் த ஹையர் ப்ரெஷர் செல்லிங், மெயின்டைனிங் த கஸ்டமர் கான்ஃபிடென்ஷியலி. அதாவது ஒரு பர்சனலாக ஒரு பொருள் வந்து வாங்க வந்திருக்காங்கன்னா, அவங்க பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம். அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். மற்றவங்ககிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக. ரெஸ்பான்சிபிள் செல்லிங். ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிளாக அந்த சேல்ஸ் பர்சன் எடுத்து நடத்துகிறாங்கன்னா அது கஸ்டமருக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்றதையுமே அவங்க ஆஸ்பெக்டில் இருந்து ஆஸ் அ ஈச் சேல்ஸ் பர்சன் ஷுட் சி. அண்ட் ஹானரிங் த கமிட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு அதாவது ஒரு டெலிவரியோ, ஒரு ப்ரைஸோ, வாரண்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜடாக நம்ம உங்களுக்கு கரெக்டாக நம்ம வந்து பண்ணி தரணும் ஆஸ் அ சேல்ஸ் பர்சனாக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்கல் செல்லிங். ஒரு எத்திக்கல் செல்லிங் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணால் என்னென்ன பில்ட் ஆகும், எது நல்லது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை நம்ம வந்து இன்னும் மேம்படுத்தலாம். நம்மளோட ஷோரூமோ, கம்பெனியோ, ஆர்கனைசேஷனுக்குள்ள அவங்க ரிட்டர்ன் வரதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட் ரெப்புடேஷன், அந்த கம்பெனி பற்றின ஒரு நற்பெயர் வந்து எல்லா பேத்துக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கும். இதனால ஒரு லாங் டைம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை வந்து மேக் பண்ண முடியும். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், லாயலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத் வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து பர்சனல் செல்லிங்கோட முழு சாப்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு சாப்டர் வந்து தியோரட்டிக்கலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ வித் லேர்ன் வித் மீ அகாடமி பை ஐஸ்வர்யா.